Hi friends, welcome to Happy Life. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஆர்டியில் இன்ஸ்டா கோல்டு, அதாவது டிஜி கோல்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோல்டு ஆப் வந்திருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 100 ரூபீஸில் இருந்தே நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப்னு இந்த ஸ்பெல்லிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வரும். இதில் நம்ம சேர்க்குற பணத்துக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோல்டை நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸ்கீம் 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7% போனஸ் கொடுக்குறாங்க. 121 டேஸ்லேருந்து 240 டேஸ்க்கு 5% கொடுக்குறாங்க. 241லேருந்து 300 டேஸ் வரைக்கும் 3% உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணுற வெயிட்லேருந்து உங்களுக்கு போனஸாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் உங்களுக்கு கிளியராக டேப்லர் காலம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் சேர்த்து ஆட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கீமோட முடிவில் 100%, அதாவது ஃபுல் வேஸ்டேஜையும் நம்ம தான் பே பண்ணணும், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணணும் பில்லிங் அப்போது அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. 100 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் இதில் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் 200 ரூபீஸ் பண்ணிக்கலாம், 1000 ரூபீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணால் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எவ்ரி சிங்கிள் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணும்பொழுதுமே அது அப்படியே கோல்டு வெயிட்டாக அக்குமுலேட் ஆகிடும். 330 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நடுவில் க்ளோஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடைக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் நாமினி நீங்கள் போட்டுக்கலாம். கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோடதுக்கும், அதாவது ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கும் உங்கள் நாமினிக்கும் நீங்கள் கிளியராக நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். 330 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, அதாவது ஆதார் கார்டு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பர்ச்சேஸும் எது வேணுனாலும் பண்ணிக்கலாம். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும். கோல்டோட ரேட் என்ன அப்படின்ற மாதிரி 22 கேரட் கோல்டாக தான் நீங்கள் சேவ் பண்ணுற கோல்டு இதில் சேவ் ஆகும். இதில் நீங்கள் ஜாயின் நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும், அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓடிபி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஏரியா இது எல்லாமே கேட்கும். நாமினி டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டும் நீங்கள் எப்படி போடணுமோ போட்டுக்கலாம். மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனும் வேணும். இன்கேஸ் நீங்கள் 330 டேஸ் கழித்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகலை அப்படின்னா நீங்கள் பே பண்ணியிருக்கிற அமௌண்ட், அதாவது ஒரு 30 டேஸ் உங்களுக்கு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதனால பேங்க் டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. ஜிஆர்டி ஷாப் பற்றி நமக்கு தெரியும். நிறைய பேர் நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்கும் ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த டிஜி கோல்டு பர்ச்சேஸ் பிளானில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் என்னோடய மொபைலில் எல்லா அட்ரஸ் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணுறேன், எப்படி ஆப் ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் பேமெண்ட் பண்ணும்போது அப்பப்போ ஒரு ரிமைண்டர் மாதிரியும் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால இப்போ இருக்கிற டிஜி கோல்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஷாப்லையாவது நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 1 கிராம் 2 கிராம் அந்த அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நியூ டிஜி கோல்டு யாருமே ஜாயின் பண்ண வேண்டாம். முன்ன கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் நான் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி நான் பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயிலோட அந்த ஆப்பை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்.
இது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஜிகோல்டு வந்து ஜிஆர்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதோட நேம் ப்ளஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.